வணக்கம் மக்களை மிக சரியா நீங்க பார்த்த பிரகாரம் உங்க வாழ்க்கையில் எது முதலாவதா இடத்துல இருக்கிறது என எது முதலாவதா இருக்கிறதோ அது ஒவ்வொன்றும் நம்மை நகர்த்துகிறதா இடத்துல இருக்கு. இந்த வீடியோல நீங்க இடத்துல பார்த்தது போல தேவன் உங்க வாழ்க்கையினுடைய முதல் நபராய் இருக்கிறாரா என யார் நீங்க பிரச்சனைகளை சந்திக்கிறவரா இந்த இடத்துல இருக்கீங்களோ இது ஆச்சரியமானது கிடையாது. பிரச்சனைகள் எல்லோருக்கும் பொதுவானது. ஆனா அந்த பிரச்சனையிலே நீங்கள் இந்த கடினங்களை கடந்து போகும்பொழுது அதை ஜெயிக்கிற ஒருவரா இருக்கீங்களா அல்லது இந்த பிரச்சனையிலே மூழ்கடிக்கப்படுகிற ஒருவரா இருக்கீங்களா? ஆசை எனக்கு திருமணத்துல பிரச்சனையானது இருக்கு. என்னுடைய குடும்பத்துல பிரச்சனையானதை நான் சந்திக்கிறேன். என் வேலையில வியாபாரத்துல நான் மன அழுத்தம் உள்ளவனா இருக்கேன். நான் இரவு நேரங்களில் தூங்க முடியாத ஒருவனா இந்த இருக்கேன். கெட்ட கனவுகள், பயம், செய்வனைகள் என்னை தொடுது. பலவிதமான நேரங்களில் அசுத்தத்தினுடைய வார்த்தைக்கு நான் இந்த கவனம் கொடுப்பது போல, என் பெயர் சொல்லி ஒருவர் கூப்பிடுவது போல, பல விதங்களில் நான் இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிற ஒருவனா இந்த இருக்கிறேன். கவனிங்க, பிரச்சனையானது உங்களுக்கு வருகிறது. ஆனால் அந்த பிரச்சனை உங்களை முழுகடிக்கிறதே ஆனால், உங்களுடைய வாழ்க்கை அந்த அழிவின் பாதைக்கு தள்ளப்படுகிறதே ஆனால், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவதாக இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா யாருடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவதா இருக்கிறாரோ, முதலாவது இந்த அசுத்தம் உங்களை தொடுவது கூடாத காரியமாய் மாறும். இரண்டாவது, நீங்க அந்த அசுத்தங்களை ஜெயிப்பது எப்படி என்று அறிந்த ஒருவராய் இந்த இருப்பீங்க. எனவேதான் உங்களுக்கு இந்த நேரம் மிக தெளிவாய் ஒரு அழைப்பை நான் இந்த கொடுக்க விரும்புகிறேன். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வானது இந்த உண்டு. குறிப்பாக இந்த வாரம் நாம் பரிசுத்த வாரத்தில் இந்த இணைந்தவராய் இந்த இருக்கிறோம். சரியா இல்லைங்களா? இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த மாபெரும் விடுதலையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பார்க்கும்படியாக இயேசு சிலுவையிலே நமக்காக கொடுத்த வெற்றியானதை பெற்றுக் கொள்ளும்படியாக என்ன நடந்தது? இப்படியான ஒரு நாளிலே சிலுவையிலே எந்த இடத்தில் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி இந்த சிறப்பான வீடியோ அழைப்பானதை பாருங்கள். இப்பொழுது ஒரு மாபெரும் நிகழ்வுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். எங்கே குடும்பங்கள் ஒன்றிணையவிருக்கிறது. நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் எந்த பிரச்சனையை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? மிக சரியாக இந்த இடத்திலே தான் எல்லா பிரச்சனைக்கான முடிவும் இந்த வந்தது. சிலுவையினுடைய அடிவாரத்திலே நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு எங்கே உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள், கடினங்கள், எல்லா விதமான போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம், பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்ட இடம். வேதாகம் இதை குறித்து என்ன சொல்லுது? நீங்க பாருங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிரலாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியங்கரமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மிக சரியாக இதுதான் இந்த புனித வெள்ளி மதியம் 3 மணிக்கு நீங்கள் எங்களோடு இணைந்து பெற்றுக் கொள்ள போகிற பதிலானதா இருக்கும். உங்களுடைய குடும்பங்களை சிலுவையினுடைய அடிவாரத்திற்கு நாம் கொண்டு வர போகிறோம். தேவனுடைய வெற்றியானதை நீங்கள் இதில் பார்க்கும்படியாக எந்த சூழ்நிலைகள், எந்த கடினங்கள், எந்த போராட்டங்களை நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலையினுடைய முடிவை இங்கு நீங்கள் பதில்களாய் இதில் பெற்றுக்கொள்ள வரவேற்கப்படுகிறீர்கள். 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000. மறக்க வேண்டாம், மதியம் 3 மணிக்கு இந்த சிறப்பான கூட்டத்தில் நீங்கள் எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். மேலும் நீங்கள் நம்முடைய ஆலயத்தின் மற்ற கிளை சபைகளுடைய முகவரையும் தெரிந்து கொள்ளலாம். வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் சூழலை மாற்றி தேவனுடைய மாபெரும் பதில்களை பெற்றுக் கொள்வதற்காக. எனவேத மக்களின் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வெள்ளிக்கிழமை யார் நீங்க ஆலயத்தினுடைய முகவரை தெரிந்து கொள்ள விரும்புறீங்களோ ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் 9384638738 எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க, அல்லது வாட்ஸ்அப் மூலமா செய்தி அனுப்புங்க, அல்லது நீங்க இந்த டெலிபோன் மூலமா எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆலயத்தினுடைய முகவரியை தெரிந்து கொள்ள இந்த நாள் மாபெரும் வல்லமையினுடைய நாளாய் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் தேவனுடைய அதி அற்புதமான பதில்களை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விசுவாசத்தினுடைய நிகழ்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். என யார் நீங்க தோற்கடிக்கப்பட்டவரா இருக்கீங்க? கவனிங்க, யார் நீங்க தோற்கடிக்கப்படுகிற ஒருவரா இருக்கீங்களோ, யார் நீங்க பல சூழ்நிலைகள் இந்த சிக்குண்ட ஒருவரா இருக்கீங்களோ, நீங்கள் ஜெயிக்க விரும்பினா இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு. என தேவன் மாறாதவராய் அவர் உங்களுடைய வாழ்க்கையானதை மாற்ற விரும்புகிறார். மிக நிச்சயம் தேவன் தயாராக இருக்கார். இப்ப கேள்வியானது என்ன தெரியுமா? நீங்க தயாரா இருக்கீங்களா?
நீங்க தயாரா இருக்கீங்களா? பாஸ்டர், நான் தயாரா இருக்கேன். நான் இந்த மாற்றத்தை பார்க்க விரும்புறேன். நான் இந்த பதிலானதை பார்க்க விரும்புறேன். என் வாழ்க்கைக்குள்ள தேவன் அது ஏற்போதுமான திட்டங்கள் நிறைவேற்றுவதை நான் பார்க்கிறேன். என் திருமணம் ஆசீர்வாதமா இருக்கணும். என் வேலை ஆசீர்வாதமா இருக்கணும். என் வியாபாரங்கள், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நான் ஆசீர்வாதங்களை பார்க்க விரும்புகிறேன். இதுதான் உங்களுடைய நோக்கமானால் இந்த வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு நீங்கள் இந்த சிறப்பான கூட்டத்தை தவற விடக்கூடாது. நான் முன்பாகவே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒருவேளை நீங்க வேறு மாநிலத்திலிருந்து வர வேண்டியதா இருக்கா? நீங்க வரவேற்கப்படுறீங்க. அல்லது நீங்க சென்னை சுற்றுப்பகுதியை சார்ந்தவரோ அல்லது தமிழ்நாட்டின் மற்ற பகுதியை சார்ந்தவரோ, நீங்க இந்த இடத்துல வர தீர்மானம் எடுக்கிறவரா இருக்கீங்கன்னா, நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் அவருடைய வல்லமையிலே அவர் கொடுத்த வெற்றியை விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது வெளிப்படுத்தும்படியாக. என பல குடும்பங்கள் ஏற்கனவே தேவனுடைய இந்த பதில்களை பெற்றவரா இந்த இடத்துல இருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த விசுவாசத்தோடு இயேசுவினிடத்துல வந்தார்களோ, விசுவாசத்தினுடைய பலனுக்கான சாட்சியாய் திரும்பி இருக்கிறார்கள். மிக நிச்சயம் இந்த நேரம் கூட நீங்க அப்படியான ஒரு சாட்சியை பார்க்க நான் உங்களை இந்த இடத்துல வரவேற்க விரும்புகிறேன். தேவனுடைய வல்லமையில் நீங்கள் இந்த பதில்கள் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய வல்லமையில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பலன்களை பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன என்று நீங்களே பார்க்க முடியும். இது சாத்தியம். கவனிங்க மக்களே, இது சாத்தியம். என தேவன் மாறாத தேவனாக இருக்கிறாரே, அவர் உங்க வாழ்க்கையை வித்தியாசப்படுத்த விரும்புறார். இது எப்படி சாத்தியம்? இந்த சாட்சியிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் இன்றும் மாறாதவர் என்பதை குறித்து பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம், என் பேர் ராதிகா. என் வயசு 35 ஆகுது. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. காரணம்னா என்னோட குழந்தைக்கு 1.5 வயசுல ஒரு புற்றுநோயானது இருந்தது. அது பிறப்புறுப்பில் அந்த ஒரு பகுதியில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். என் பையனுக்கு அந்த புற்றுநோயானது முற்றிலும் ரொம்ப அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு இருந்தது எங்கள் குடும்பத்துக்குள்ளாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோயை குணமாக்க யாராலுமே முடியல. எந்த மருத்துவமனைக்கு போனாலும் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் இல்லை, குழந்தையோட வாழ்நாள் முடிவடைஞ்சிருச்சு, 3 மாசத்துக்கு மேலே குழந்தை இருக்காது, ஏன்னா புற்றுநோயானது அவனை ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு, இனிமேல் குழந்தைய பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு எந்த டாக்டருமே என் குழந்தைக்கு உறுதியாக சொல்லலை. எல்லாருமே என்ன சொன்னாங்க, பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் கண் எதிர்க்க ஏன் குழந்தை இறந்து போகிறத ஏற்றுக்க எனக்கும் என்னோட கணவருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ ஒரு நாள் நைட்டு நாங்கள் என்ன தீர்மானித்தோம், நம்ம குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம உயிரை மறிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக, சூசைட் பண்ணிக்கிறதுக்காக, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் முன்னோக்கி போனோம். ஸோ அந்த டைம் என்னோட சித்தி ஒருத்தவங்க வந்தாங்க, ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. சொல்லும் போது நான் அப்போ சொன்னாங்க, அங்கே போ, குழந்தை குணமடைய வாய்ப்பு இருக்குது, நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எதுவுமே நம்பலை. அப்போ ஆலயத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது, தேவனை பற்றி முழுமையாக தெரியாது. நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு மெடிக்கல் ஒரு மருத்துவரால் முடியாதது எப்படி அங்கே போனால் முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் என்னோட கணவர் சொன்னார், இல்லை நம்ம எல்லாமே முயற்சி பண்ணிட்டோம், இந்த ஒரு தடவை நம்ம போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது முதல் முறையாக நான் ஆலயத்துக்கு வந்தேன். வரும்போது போதகர் இருந்து அப்போ அவர்கிட்ட என்னோட பிரச்சனையை பற்றி நான் சொல்லும் போது பலிப்பீடத்தின் மேலாக என்னுடைய குழந்தைய வச்சு எங்களை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு 20 நிமிஷத்துல எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் முன்னால் எந்த மருத்துவமனைக்கு என் குழந்தைக்காக சிகிச்சைக்கு போனேன்னா பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சாங்களோ அந்த மருத்துவமனையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. குழந்தைய கூட்டிட்டு வாங்க, சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க, சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் குழந்தைய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது முறையாக அப்போ தான் நான் நம்ப ஆரம்பித்தேன். இங்கே எனக்கு இவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது, எனக்கான ஒரு அதிசயம் கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் அந்த நாள் தான் உறுதியாக நம்ப ஆரம்பித்து அன்னிலேருந்து நான் முன்னோக்கி போனோமோ என் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உறுப்போடு எடுத்துட்டாங்க. ஒரு உறுப்பு இல்லைனாலும் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சாலும் குழந்தையோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 3 மாதம், வெறும் 90 நாள்னு எழுதி என் கையில் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் தீர்மானித்தேன், யாராலும் முடியாத ஒரு ஆப்ரேஷனை பண்ண வைக்கும் பொழுது தேவனால் இதையே குணப்படுத்த முடியாது அப்படின்னு நான் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் 1 மாசமா நடந்துட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு முடியாத பட்சத்தில் ஒரே நாள் ஆலயத்துக்கு வந்த பிறகு தேவன் என்னோட வாழ்க்கையை மாற்றினார். அப்போ அந்த விஷயம் நடந்தது உண்மைன்னா என்னோட குழந்தை வாழ்க்கையில் இருக்கிற இந்த புற்றுநோய் முற்றிலும் விடுதலை ஆகணும். நான் மருத்துவரோட வார்த்தையை நான் நம்ப மாட்டேன், உங்களோட வார்த்தையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை செஞ்சு தேவனோட தனிப்பட்ட விதத்தில் நான் ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் பொருத்தனை செஞ்சு அந்த பொருத்தனையை கூட நான் நிறைவேற்றலை. ஆனால் டாக்டர் சொன்ன 3 மாசத்துக்கு முன்னாடியே 3 வாரத்தில் என் குழந்தைக்கு புற்றுநோய் இல்லைன்னு
கையில் எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. அப்போ மீண்டும் எந்த டாக்டருமே நம்பல. திரும்பி திரும்பி என் குழந்தைய கொண்டு எல்லா இடத்துலையும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவங்க எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து நான் பலிபீடத்தில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோட பொருத்தனையை வச்சுட்டு நான் போனேன். நான் போகும்போது அந்த டாக்டர் நம்பவே இல்லை. என் கையில் கேன்சர் இருக்குன்றதுக்கான ரிப்போர்ட் இருக்குது, ஒரு உறுப்பு அவனுக்கு இல்லைன்றதுக்கான ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்குது. ஆனால் இன்னைக்கு நடந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேன்சரே இல்லைன்ற ரிப்போர்ட் இப்போவுமே வருது. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அவனுக்கு கேன்சர் இல்லைன்ற ரிப்போர்ட் தான் வருது. இந்த சம்பவம் வந்து இவனோட 1.5 வயசில் நடந்தது. இன்னைக்கு என் பையனுக்கு 13 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் டெஸ்ட் எடுத்தால் கூட என் பையனுக்கு கேன்சர் இல்லை அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கு. தேவன் வந்து என் வாழ்க்கையில் வந்து எதை முடியாதுன்னு நான் நினச்சேனோ அது முடிச்சு தேவன் யாருன்னு எனக்கு தெரிவிச்சாரு. ஸோ நான் வாழ்க்கையில் முன்னோக்கி போகும்போது ஆனாலும் போக போக என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அதிக நெருக்கமாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. ஒரு குழந்தையோட வியாதி குணமானதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமாச்சு. என் கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையானார். என்னால் நான் எவ்வளோ பண்ணியுமே அதை மாற்ற முடியல. அவர் அந்த குடிப்பழக்கத்துலேருந்து என்னால் விடுதலையாக்க முடியல. காரணம் என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் வறுமையில் இருந்தேன், இன்னொரு பக்கம் என்னோட குடும்ப திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத இருந்தேன். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னும் போது நான் திரும்பி பலிபீடத்துக்கு முன்பாக நின்று நான் திரும்பி ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும்போது அப்போ நான் யோசித்தேன், முதல்லாம் வந்து நான் வந்து வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். வார நாட்களில் வந்து சரியாக வந்து சர்ச்சுக்கு வரமாட்டேன். நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவேன். என்னோட வேலையில தான் நான் முதலிடமா இருந்தேன். ஏன்னா எனக்கு கொடுத்த பொறுப்பு, நான் வேலை செய்ய செய்ய என்னை வந்து மேலே மேலே வந்து பொறுப்பாளியாக அதிகரிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து அதில் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு. நான் வந்து ஆலயத்தில் விட்டு ரொம்ப நெருக்கம் இல்லாத மாதிரி நான் கொஞ்சம் உணர்ந்தேன். அப்போ நம்ம வந்து கேட்கும் போது ஆனால் வேலையில் நான் இருந்தாலும் என்னோட திருமண வாழ்க்கை என்னோட வாழ்க்கையை வந்து அழிக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஒரு நாள் வந்து என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படும் போது தான் நான் தேவனிடத்துல கேட்டேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன தவறா ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்னு வந்து எனக்குள்ள உணரும் பொழுது அப்போ நான் முதல்ல வந்து மீட்டிங்கில் வந்து பாஸ்ட் வந்து பரிசுத்தாவியை பற்றி பேசினாங்க. அப்போ நான் அதை உணர்ந்தேன். சரி, நமக்குள்ள முதல்ல பரிசுத்தாவி இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதை வந்து எதிர்த்து நிற்க முடியும். பிரச்சனையை வந்து எதிர்த்து நிற்கும் போது பிரச்சனை நம்மளை விட்டு விலகிடும்ன்றதை வந்து உணர்ந்தேன். அப்போ நான் முதல்ல என்ன பண்ணேன்னா பரிசுத்தாவி தேடுறதுக்காக நான் எதெல்லாம் முதல்ல செய்யாமல் இருந்தனோ ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பித்தேன், மீட்டிங்கில் கலந்துப்பேன், ஊழியம் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய விஷயம் தேவனிடத்துல நெருக்கமாக இருக்க ஆரம்பிக்க என்னோட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டது. அப்பவும் வந்து நான் யோசித்தேன், இது கொஞ்சத்தை வந்து நான் ஏற்றுக்கல, முழுமையாக என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னும் போது தான் நான் யோசிக்கும் பொழுது தான் எனக்கு தோணுச்சு, இல்லை நான் வந்து தேவனை முதலிடத்துல வைக்கல. நான் ஒரு துணையாளராகவும் இருந்தேன், ஆனாலும் நான் தேவனை வந்து முதலிடத்துல வைக்காம இருந்தது வந்து எனக்கு உணர ஆரம்பிச்சேன். முதல்ல நான் ஏன் தேவன் முதலிடத்துல வைக்கல, எது நமக்கு இது தடையா இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது என்னோட வேலையும் நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனையும் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஏன்னா அப்ப என்னோட குடும்ப சூழ்நிலை அழிக்கப்பட்டதா இருந்ததுனால அப்ப நான் யோசிச்சேன், முதல்ல நான் அதுல இருந்து விடுதலையாய் வெளியில வரணும். ஏன்னா நான் செய்யக்கூடிய வேலையில வந்து நிறைய வந்து பிரச்சனைகள், நேர்மையான வழியில போகக்கூடியவா இல்லை, ஒரு எனக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு செயலை நான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பேன். ஆனா அது தவறுன்னு தெரிஞ்சும் ஆனா என்னால வந்து அதை விட்டுட்டு வர முடியல. ஏன்னா என்னோட வேலை, எனக்கு இந்த சம்பளம் கொடுக்குறாங்க, என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்போ நான் தேவன்கிட்ட கேட்டேன். நான் கேட்கும்போது தேவன் எனக்கு உணர்த்து வந்து முதல்ல நான் அந்த வேலையிலேருந்து வெளியில வரணும். வந்ததுக்கு அப்புறமா அப்போ யோசிச்சேன். அப்போ நான் துணிச்சலா, ஆனால் எனக்குள்ள நிறைய குழப்பம் இருந்தது. நம்ம வேலையை விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏது செய்வோம், நமக்கு வழி இல்லையே, நமக்கு நிலைமை இல்லையேன்னு யோசிச்சேன். ஆனால் ரொம்ப குழப்பத்திலே ஒரு மாசமா வந்து நான் அந்த குழப்பத்திலேயே வந்து செஞ்சு ஆரம்பிச்சும்போது மேலே மேலே வந்து எனக்குள்ள வந்து நிறைய கஷ்டங்கள் தான் வந்தது. அந்த குழப்பத்துக்கான தெளிவான தீர்வு என்னால் கிடைக்க முடியல. நான் திரும்பி யோசிச்சேன், எனக்கான தெளிவான பதில் கிடைக்கணும்னா தேவன்கிட்ட மட்டும்தான் முடியும்னு திரும்பி நான் தேவனிடத்தில் வந்து கேட்கும்போது எனக்கு சரியான பதில் கொடுத்தார். நான் வந்து துணிச்சலா முடிவெடுத்து என் வேலையை விட்டு விலைக்கு வந்துட்டேன். வேலையை விட்டு விலைக்கு வந்த அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாணம் ஆகி 14 வருஷமா என் குடிச்சிட்டு இருந்த என் கணவர் இன்னைக்கு குடியை முற்றிலும் விட்டுட்டாரு. குடி இல்லை, கணவரோட வாழ்க்கையில குடி இல்லை. இப்போ அந்த வேலையை நான் விட்டுட்டாலும் தேவனிடத்தில் இன்னும் அதிகமா நெருக்கமா இருக்கிற மாதிரி இன்னும் ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சேன். எதெல்லாம் நான் செய்ய மாட்டேனோ இப்போ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். என் கணவர் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. இப்போ எனக்கு வேலை இல்லைனாலும் என்னோட சொந்த தொழிலை நான் செய்ய ஆரம்பிச்சேன். நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதை விட இப்போ நான் வீட்டில இருந்து செய்கிற சம்பாதனையும் எனக்கு அதுவே வந்து போதுமானதா இருக்குது. என்னோட வந்து தேவைகளை வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு போதுமானதா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் தேவனிடத்துல முன்னோக்கி போகும் பொழுது
தேவன் எனக்கான ஆலோசனை கொடுக்கிறாரு. அவரை நான் முதல் இடத்துல வைக்கும் பொழுது எனக்கான தேவையை அவர் சந்திக்கிறாரு. நான் இப்போ வந்து ரொம்ப பெலனா இருக்கேன். எல்லா ஆலயத்துல நடக்கிற காரியத்துல நாங்க கலந்துக்கிறோம். இன்னைக்கு நானும் என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துல இருக்கோம். முழு சந்தோஷத்தோட இருக்கோம். பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்க வந்து தேவனிடத்துல எங்களுக்கு பலன் அதிகமா இருக்கு. நாங்க வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை முன்னாடி வைக்கல, தேவனை முதல்ல வைக்கிறோம். எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியாமலே அது காணாம போகுது. எனவே மக்களே, ஒருவேளை நீங்க யார் இந்த சாட்சியை பார்த்தீங்களோ, இந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு சாட்சியானதா இந்த இடத்துல இருக்கலாம். என்னுடைய வீட்டிலும் அப்படியான மக்கள் வியாதிப்பட்டவரா இந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய வீட்டிற்குள்ளாக நான் ஒவ்வொரு நாளும் இப்படியான பிரச்சனையை கடந்து போய் கொண்டிருக்கிறேன். குடிப்பழக்கத்தினுடைய ஆவி என் வீட்டினுடைய சமாதானத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. வியாதிகள் என்னுடைய வருமானம் எல்லாவற்றையும் இழக்க செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வீட்டிலே ஒரு பிரச்சனை மற்றொரு பிரச்சனைக்கான வாசலை திறக்கக்கூடியதா இருக்கிறது. இல்ல நீங்க இப்படி சொல்லலாம், ஒரு பிரச்சனையை நான் சரி செய்ய முயற்சித்து அந்த பிரச்சனை சரி செய்வதற்கு முன்பாக வேறொரு பிரச்சனை இன்னொரு வாசலில் நுழைகிறது. அந்த பிரச்சனையை சரி செய்ய நான் முயற்சிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனையிலிருந்து மிக மோசமான பிரச்சனைகளை நோக்கி நகரக்கூடியதாய் ஒரு அழிவின் பாதையிலே நான் நடப்பதை போல இருக்கும். நீங்க பார்த்தீங்க, இந்த தாயார் தன் விசுவாசத்தை எப்படியாவது பயன்படுத்த வேண்டியதா இருந்தது. மிக நிச்சயம் பிரச்சனை எல்லோருக்குமே இந்த இடத்துல வரும். இந்த நபர் நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலை வந்தது. ஆனா அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார். தேவன் கொடுத்த வாய்ப்பை பிடித்து கொண்டார். இன்று குணமாக்கப்பட்ட மகன், விடுதலையாக்கப்பட்ட கணவர், ஆசீர்வாதமான குடும்பம் என தேவன் மாறாதவராய் இருக்கிறார் தானே? ஆம், தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார் தானே? அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வித்தியாசமானதை ஏற்படுத்த விரும்புகிறார். இது சாத்தியமா? இது எனக்கு நடக்குமா? இப்படியாக என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? இப்படியாக நான் பதிலானதை பார்க்க முடியுமா? என்னுடைய கணவர் மாறுவாரா? என்னுடைய மனைவி மாறுவாங்களா? என்னுடைய பிள்ளைகள் மாறுவாங்களா? இன்னும் அந்த கேள்வி உங்களுக்குள்ள இந்த இடத்துல இருக்குன்னா, நான் இந்த வாய்ப்புல இன்னும் ஒரு சாட்சியானதை பகிர்ந்து கொள்ள இந்த இடத்துல விரும்புறேன். மக்களே, இன்னொரு நபருடைய சாட்சி அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தேவன் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு வர என்ன வழியானது கொடுத்தார். இந்த வழியை இந்த நபர் எப்படியாக பயன்படுத்திக் கொண்டார் என தேவன் கொடுப்பது மட்டும் இந்த இடத்துல இல்லை, நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ள தயாரா இருக்கணும். இந்த நிகழ்ச்சி நீங்க பார்க்கிறது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியிலே தேவன் உங்களோடு என்ன பேசுகிறாரோ அதை செய்ய நீங்க தயாரா இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு பசியானது இருக்கும் பொழுது நீங்க ஒரு ஹோட்டலுக்குள்ள போனா மட்டும் உங்க பசி அடங்கிடுமா? மிக நிச்சயம் அந்த ஹோட்டலுக்குள்ள நீங்க போய் சாப்பிடும் பொழுதுதான் பசி அடங்கும். சரியாதீங்களா? இப்ப இந்த விசுவாசத்திலே நீங்கள் தேவனுடைய பதிலை பார்க்க முடியும் என்பதற்கான ஆதாரமாய் இன்னொரு சாட்சியை உங்களோட நான் இடத்தில் பகிர்ந்து கொள்வேன். இந்த சாட்சி பிற்பாடு மீண்டும் இணைந்திருப்போம். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற இந்த மாபெரும் வாய்ப்பிலே நீங்கள் என்ன செய்யலாம் என்பதை என்னோடு சேர்ந்து கற்றுக்கொள்ள ஜெபத்திலும் நாம் இணையலாம். வணக்கம். என் பேர் சுபாஷினி. சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப அழைக்கப்பட்டதா இருந்தது. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு வீசிங் ப்ராப்ளம் வந்து எனக்குள்ளாக இருந்தது. ஒரு 10 வருஷமா வந்து எனக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்கும். எங்க அம்மா, எங்க அப்பா வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போவாங்க. ஆனா அது வந்து எனக்கு எதுவுமே சரியாவே இல்ல. நெறைய மாத்திரை குடுப்பாங்க. அத நான் போட்டுன்னே இருப்பேன். ஆனா எனக்கு மூச்சு வாங்குறது மட்டும் நிக்கவே இல்ல. ஒரு வாட்டி வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மா சண்டை போட்டுன்னே இருப்பாரு. "நீ வந்து உங்க பொண்ண ஹாஸ்பிட்டல் தான் கூட்டின்னு போற. ஆனா எதுவுமே சரியாக மாட்டேன்துன்ட்டு." எங்க அப்பா வந்து இதனாலேயே ரொம்ப அதிகமா குடிக்க ஆரம்பிச்சாரு. எங்க அப்பாவுக்கு வந்து அதிகமா சண்டை ஆகும். எங்க அப்பா அந்த ரோட்லயே வந்து எங்க அம்மா அடிச்சுட்டே இருப்பாரு. எங்களுக்குள்ளாக எங்க 3 பேருக்குள்ளாக ஒரு சமாதானமே இல்லாத மாரி தான் நாங்க இருந்தோம். எனக்கு நைட்ல வந்து இந்த மூச்சு வாங்கிட்டே இருக்கு. ஆனா தூக்கமே வராது. ஒரு பயமா இருக்கும். நான் இருப்பேனா, இருக்க மாட்டேனா, இறந்துருவேனான்ட்டு அது நெறைய நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா தூக்கம் இல்லாம ஒரு தன்மையில நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா வந்து இதனாலேயே ரொம்ப குடுப்பத்துல அடிமையாயிட்டாரு. ஒவ்வொரு நாளும் எங்க வீட்ல பிரச்சனை தான் இருக்கும் தவிர, நாங்க சரியாவே தூங்க மாட்டோம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்ட்டு நாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் நெறைய வாட்டி போவேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. "நீ உங்க வீட்ல இருக்க வேண்டாம். நீங்க வந்துடுங்க. நாங்க பார்த்துப்போம்ன்னு" சொல்லுவாங்க. எங்க சொந்தக்கார வீட்டுக்கு நாங்க போயிட்டே இருப்போம். ஆனாலும் என் பிரச்சனை வந்து எங்கேயுமே மாறவே இல்ல. திருப்பியா எனக்குள்ளாக நிம்மதி இல்ல. வந்து நான் ஏன் இப்படி இருக்கிறேன்ட்டு எனக்குள்ளாக ஒரு தற்கொலை எண்ணம் வந்து அதிகமா நான் யோசிப்பேன். நான் இறந்துடலாம். என்னால வந்து எங்க ஃபேமிலியே கஷ்டப்படுறாங்க. நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும்ன்ட்டு
நெறைய வாட்டி வந்து எனக்குள்ளாக தற்கொலை எண்ணம் தான் எனக்கு நெறைய கேட்கும். நான் இருக்கக்கூடாது, நான் இறந்துடணுன்ட்டு. ஒரு வாட்டி வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து மருந்தாந்து நான் குடிச்சா, நான் எதுக்கு இருக்கணுன்ட்டு. எங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. நான் சாவ போறேன்ட்டு அந்த மருந்தாந்து நான் வந்து வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அது குடிக்கிறதுக்காக. அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க வந்து பார்த்து என்ன திட்டுனாங்க, என்ன அடிச்சாங்க. "நீ எதுக்கு இது மாரியெல்லாம் பண்றன்ட்டு?" அப்ப நான் சொன்னேன், "என் வாழ்க்கையே இப்படி இருக்கு. நான் எதுக்கு இருக்கணுன்ட்டு." அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "இந்த மாரி எல்லாமே சரியாயிடும்மா. நீ எதுவுமே பண்ணிக்காதன்ட்டு" சொன்னாங்க. நான் நம்பவே இல்ல. "நான் இறந்துருவேன்ம்மா. நீங்களே என்னால ரொம்ப சண்டை போட்டுக்கிறீங்க. வீட்ல வந்து நிம்மதியே இல்லன்ட்டு" தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து ஆ சர்ச்சுக்கு ஆரம்பிச்சாங்க. எனக்காக போனாங்க ஃபர்ஸ்ட்டு. என் பொண்ணு சரியாயிடும். இந்த மூச்சு பிரச்சனை வந்து இருக்கக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா சர்ச்சுக்கு ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து எங்க அம்மா நான் திட்டுவேன்ம்மா, "நீ எதுக்கும்மா போற அந்த இடத்துக்கு? நானே எதுவுமே மாறவே இல்ல. நீ அங்கெல்லாம் போகாதம்மான்ட்டு" நான் எங்க அம்மாவ வந்து திட்டிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் திட்டிட்டே இருப்பேன். ஆனா எங்க அம்மா வந்து என் பேச்சையே கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கு போவேன். இயேசு வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்ட்டு சொன்னாங்க எங்க அம்மா. ஆனா என் ஃபோட்டோ, என் தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க. எனக்காக வந்து சர்ச்சுக்கு வந்து ஜெபிப்பாங்க. என் பொண்ணு சரி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபம் பண்ணே இருப்பாங்க. ஆனாலும் எங்க அம்மா வந்து நான் திட்டிட்டே இருப்பேன். "நீ போற, ஆனா எதுவுமே மாறவே மாட்டேங்குது. நீ எதுக்கு போற? நீ போறதே வேஸ்ட்டு தான்ட்டு" எங்க அம்மாவ நான் வந்து அதிகமா திட்டுவேன். என் பேச்சு கேட்காம எங்க அம்மா வந்து அங்க சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து எங்க அம்மா என்ன சும்மா கூப்பிட்டுனே இருந்தாங்க. "நீயும் வாடி சர்ச்சுக்கு வா. நீயும் சரியாயிடுவேன்ட்டு" சொல்லினே இருந்தா. நான் வரமாட்டேன். "நீ போறதுக்கு எதுக்கும்மா ஆவல? நான் வந்தா என்ன ஆகும்ன்ட்டு" எங்க அம்மாவ நான் திட்டிட்டே இருப்பேன். இன்னொரு நாள் வந்து எனக்குள்ளாக ஒரு சத்தமானது, "நான் சர்ச்சுக்கு போலாம். நான் எதுக்கு இந்த மாரி இருக்கிறேன்? எங்க அம்மா தான் இவ்வளோ வாட்டி கூப்பிடுறாங்களேன்ட்டு." சர்ச்சுக்கு போனது எங்க அம்மாக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில நான் சர்ச்சுக்கு போனேன். வெள்ளிக்கிழமை போம்போது அந்த இடத்துல எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்க. யார் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிறாங்கன்ட்டு ஒவ்வொரு ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. ஆனா வந்து எனக்கு எதுவுமே புரியாம தான் எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு விடுதலைய வந்து நான் பார்த்தேனே. ஏன்னா 10 வருஷம் வீசிங் பிரச்சனை நான் சந்திச்சிருந்தேன். ஆனா டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன். எனக்கு எதுவுமே ஆவல. எங்க அம்மா வந்து என் ஃபோட்டோ, என் தண்ணி எடுத்துன்னு வந்தாங்க வீட்டுக்கு. நானும் வெள்ளிக்கிழமையில போனேன். அப்புறம் தண்ணியும் குடிச்சிட்ட உடனே எனக்கு வந்து வீசிங் பிரச்சனையே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் விசுவாசத்துல அதிகமா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருந்தேன். தேவன் வந்து எல்லாமே என்ன மாத்துவாருன்ட்டு நான் அது ஒரு விசுவாசமா நான் பார்த்தேன். எனக்குள்ளாக அது சமாதானமானது இருந்தது. எனக்குள்ளாக நிம்மதி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நிம்மதி இல்லாம தான் நான் இருந்தேனே. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல் பிரேயர்ன்னு நான் பண்ணேன். தேவனே எல்லாமே மாத்துனீங்க. எனக்குள்ளாக இந்த தற்கொலை எண்ணத்த நீங்க மாத்துவீங்கன்ட்டு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன்னா ஜெபிச்சினேன். தேவனே இத மாத்துங்க. நான் உங்க கூட விசுவாசம் இன்னும் அதிகமா போணுன்ட்டு, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். நானும் எங்க அம்மாவும். ஒரு வாட்டி வந்து ஆ பரிசுத்த ஆவிய பத்தி சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து பரிசுத்த ஆவி யாருன்னு தெரியாம தான் இருந்தது. தெரியாம அந்த டைம்ல வந்து எனக்காக பேசுனாங்க. சர்ச்சுல பரிசுத்த ஆவி வந்து தேவோட ஆவின்ட்டு பேசினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி வேணும். தேவன் வந்து எனக்கு தேவை அதிகமான்ட்டு நான் லட்சியத்துல இன்னும் அதிகமா முன்னோக்கியத்தோட போவோன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு வாட்டி வந்து இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு நான் தியாகம் பண்ணேன். நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தூரமா இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தேவனே நீங்க எல்லாமே மாத்துனீங்க. எனக்கு வந்து உன்னோட பரிசுத்த ஆவி வேணும். இன்னும் அதிகமா உன்னோட விசுவாசத்திலும், ரட்சிப்பிலும் நான் வந்து முன்னோக்கியத்தோட போணுன்ட்டு நான் விசுவாசிச்சேன். அதுக்கு செயல்படுத்தினேன். அதிகமா பைபிள் படிச்சுன்னு இருந்தேன். அதிகமா ஜெபிச்சேன். தேவனோட ஆவி வேணுன்ட்டு, பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் என் ஃப்ரெண்டுங்கலாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவோட விஷயம் தான் அதிகமா நான் கவனிச்சுன்னு இருந்தேன். தேவன் தான் எனக்கு முக்கியம். இவங்கலாம் யாருமே எனக்கு வேண்டான்ட்டு. தேவன் நோக்கி இன்னும் முன்னோக்கியத்தோட நான் போணுன்ட்டு நான் தீர்மானிச்சேன். பரிசுத்த ஆவி நான் கேள்விப்பட்டோனே, நான் பரிசுத்த ஆவிக்காக இன்னும் அதிகமா வாஞ்சையோட தேடணுன்ட்டு நான் நெனச்சேன். நைட்லலாம் ப்ரேயர் பண்ணுவேன். 3 மணிக்கு எழுந்து நான் ஜெபிப்பேன். தேவனே உன்னோட ஆவி வேணும். எனக்கு உன் பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. ஆனா சில டைம்ல எனக்குள்ளாக ஒரு சந்தேகமானது வரும். இவங்க என்ன பொய் சொல்றாங்களா? உண்மைய சொல்றாங்களான்னு தெரியலையே! பரிசுத்த ஆவின்னா யாரு? இது நடக்குமா? நடக்காதான்னு நான் ப்ரேயர் பண்ணே இருப்பேன். எனக்குள்ள ஒரு சத்தமானது வரும். நடக்காது. நீ ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு எனக்குள்ள சத்தமானது வரும். இல்ல தேவனே எனக்கு உன்னோட பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு நான் முன்னோக்கியத்தோட
நான் ஜெபிப்பேன். இது வந்து நடக்காது. நான் ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு நான் அந்த குரல் வந்து எனக்கு கேட்டுட்டே இருக்கும். இல்ல தேவனே எல்லாரும் பரிசுத்த ஆவி தேடுறாங்க. எனக்கு உன்னோட ஆவி வேணும். நான் தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் அதிகமா தேவனுக்கிட்ட வந்து ஜெபிப்பேன். நான் பிரேயர் பண்ணுவேன். தேவனே உங்க பரிசுத்த ஆவி எனக்கு கிடைக்கணும். பரிசுத்த ஆவி இல்லாம நான் இருக்க போறது இல்லன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு நாள் வந்து நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் எனக்கு முக்கியம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைம்ல என் ஆத்துமா வந்து தேவனுக்கிட்ட போணும். நான் வந்து இன்னும் அதிகமாக விசுவாசத்துல செயல்படணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து நான் புதன்கிழமை பிரேயருக்காக நான் போனேன். அந்த டைம்ல வந்து நான் வந்து அதிகமா நான் ஜெபிச்சேன். தேவனே, நான் இவ்ளோ நாள் வந்து நான் தியாகம் பண்ணேன். காலையில 3 மணிக்கு எழுந்து நான் பிரேயர் பண்ணேன். வீட்டுக்கு நான் போம்போது உன்னோட பரிசுத்த ஆவியோட தான் நான் போணும். தேவோட ஆவியோட தான் நான் போணுன்ட்டு தீர்மானிச்சேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்க வந்தாரு. இது வந்து ஒரு உணர்ச்சி கிடையாது. நான் எதுவுமே உணர்வே இல்ல. தேவன் யாருன்ட்டு நான் உணர்வே இல்ல. ஆனா எனக்குள்ளாக அந்த உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. தேவோட ஆவி பெற்றுக்கிட்ட ஒரு உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. நான் இன்னும் அதிகமாக முன்னோக்கித்தோட போறேன். என் வீட்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், இன்னும் எதிர்த்து வந்தாலும், நான் வந்து பரிசுத்த ஆவியோட இன்னும் அதிகமா முன்னோக்கியத்தோட நான் போறேன். இனிமேலும் வந்து எனக்கு வந்து வியாதி பிரச்சனையே இல்ல. எனக்குள்ள தற்கொலை இல்ல. நான் வந்து சமாதானமா இருக்கேன். எனக்கு நிம்மதியா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் நிம்மதி இல்லாம நான் இருந்தேன். ஆனா இப்போ வந்து எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. நிம்மதி இருக்கு. தேவோட ஆவி, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்குன்ட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் எதிர்த்து போராடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா, எனக்கு தேவோட ஆவியானது பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்காரு. இன்னும் அதிகமா தேவனுக்கிட்ட நான் முன்னோக்கியத்தோட போறதுக்காக அந்த பலன் என்கிட்ட இருக்கு. எனவே மக்களே, சாட்சி உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. உங்களுக்கு முன்பாய் உயிருள்ள ஆதாரம் நான் இடத்தில் வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கும் பதில் தேவை. இந்த வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு நீங்கள் இந்த விசுவாசத்தினுடைய சிறப்பான நிகழ்விலே இயேசு பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பாக கொடுத்த பதில் என்றும் அவர் நமக்காய் இந்த இடத்தில் வைத்திருக்கிற திட்டம் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய வீட்டை, உங்களுடைய வீட்டாரை, உங்களுடைய வாழ்க்கையை சிலுவையினுடைய அடிவாரத்தில் ஆசீர்வாதமானவர்களாய் நாம் மாற்ற இணையலாம். இது நேரம் விசுவாசத்தில் நாம் இணைந்து தேவனோடு நம்முடைய விசுவாசத்தினாலே பதிலை கேட்கும்படி ஜெபிக்க இது ஜெபத்திற்கான நேரம். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் ஆண்டவராகியும் இயேசுவே, என் தேவாவியானவரே, உன் சர்வ வல்லமையான கரம் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை வழி நடத்த கேட்கிறேன். இந்த நேரம் இந்த மக்கள் சாட்சிகளை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டிருக்கலாம். இது சாத்தியமா என்கிற கேள்வி எழுந்திருக்கலாம். ஒருவருக்கொருவர் இந்த பேசிக் கொண்டிருக்கலாம். இது நடந்ததா, இது உண்மையா என்று கேள்வி எழுப்பலாம். ஆனால் தேவனே, இதோ இந்த மக்களுக்கு நீர் எவ்வளவு வல்லமையானவர் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டதற்கு நன்றி செலுத்துகிறேன். இதே போன்ற பிரச்சனையை ஜெயிக்க யார் ஒருவர் உதவி காய்ந்தத்தில் விரும்புகிறாரோ உங்களுடைய பிரசனத்தில் வருவதற்கான வழியை அவர்கள் காண்பியும். என் தேவனை, சிலுவையிலே சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். அவனுடைய எல்லா அதிகாரங்களும் அவனுடைய எல்லா வேலைகளும் முறியடிக்கப்பட்டது. உம்முடைய வல்லமை இந்த தேவனை, என் ஆண்டவராக இயேசுவை, பதில்களாய் இவர் வாழ்க்கை மீது இறங்கி வரும்படி உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும்படி இவரை ஆசீர்வாதத்தில் சாட்சியாய் எழுப்ப கேட்கிறேன். இவர் மீது இந்த பாதுகாப்பை, பலனை, விடுதலையை கட்டளையிடுகிறேன். உம்முடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளட்டும். இவரை ஒரு வீட்டையும் ஆசீர்வதிக்கிறேன். உன் கைகளில் ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். தேவன் உங்களோடு இருப்பார். அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்தட்டும். சந்திக்கலாம். குறிப்பாய் இந்த வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு. தேவன் உங்களோடு இருப்பார். சென்று பாருங்க மக்களே.